வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் கம்யூனிகேட்டர் காணொளி. கிளாஷ் ஆஃப் கிளாஸ் விளையாட்டும் எனது பார்வையில் இதன் வரலாறும். இந்த கிளாஷ் ஆஃப் கிளாஸ் புரிஞ்சு விளையாட ஆர்வம் எனக்கு அதிகமாகிடுச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விளையாடுறது, அத்தனை தடவையும் எங்கள் அம்மா கிட்ட திட்டு விழுது. டிவியும் பார்க்குற, ஃபோனையும் பார்க்குற. அதனால் நம்ம இந்த சேனலை தொடங்கியிருக்கிறோம். 2.5 வருடமாக விளையாடி இருக்கின்றேன். அதுக்கு முன்னாடி எத்தனை அப்டேட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் விளையாடும்போது அவ்வளவு ஆர்வம் இருந்ததில்லை. இதை தொடர்ந்து விளையாடத்தான் புரியும். சூப்பர் செல் உருவாக்கி வெளியிட்ட மொபைல் வீடியோ கேம். இந்த கேம் தளத்தை ஆகஸ்ட் 2, 2012 வெளியிடப்பட்டது. ஆண்ட்ராய்டு, ஐபோன் இரண்டிலும் செயல்படுத்துகிற மாதிரி இப்போவே விட்டிருக்காங்க. இப்போ இந்த கேமில் வந்திருக்க அப்டேட் கண்டிப்பாக நல்லா இல்லை தான் சொல்லுவேன். இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி கேமில் இருக்கிற எல்லாருடைய லிஸ்டிலும் உள்ள கேம் பிளேயர்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த அப்டேட்டில் விசிட் பண்ண முடியலை. இது தேவையில்லாததான் தெரியுது. திரும்பியும் விசிட் பண்ணுற மாதிரி மாற்றினா நல்லா இருக்கும். சூப்பர் செல் ஆரம்பமே கிளாஷ் ஆஃப் கிளாஸ் கேமை வெளியே விடலை. 4-5 கேமுக்கு பிறகு தான் கிளாஷ் ஆஃப் கிளாஸ் வெளிவந்தது. மற்ற கேம் கதைகளை பற்றி வேற ஒரு காணொளிகளில் பார்க்கலாமா என கமெண்ட் பண்ணுங்கள். 2018 ஃப்ரீ ஃபயர் கேம் தொடங்கி ரொம்ப நாள் விட்டு விளையாட ஃபோன் தொலைய திரும்பியும் புது ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி விளையாட திரும்ப அந்த அக்கௌண்ட் யாருன்னு தெரியாத சின்ன பையன் டாப் அப் பண்ணி தரேன்னு சொல்ல அவங்கிட்ட அதை நம்பி நானும் கொடுக்க அந்த பையன் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மாற்றி கடைசியில் எனக்கு கூட கிடைக்காம பண்ணிட்டான். நானும் விடலை. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி கடைசியில் அந்த ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் அவனுக்கு கிடைக்காத மாதிரி எனக்கும் கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு, அது எப்படியோ நடந்து முடிஞ்ச கதை. நம்ம கிட்ட லேப்டாப் இருந்தாலும் ரொம்ப பெரிய பிசி பிளேயர் கிடையாது. ஆனால் நானும் பிளேயர் தான். மொபைலில் இந்த காணொளியை நிறைய பேர் பார்க்க வரக்காட்டி கூட அதில் பாதி பேர் வருவாங்க. என்னுடைய நம்பிக்கையில் தான் கிளாஷ் ஆஃப் கிளாஸ் மொபைலில் கேம் விளையாடிக்கிட்டே காணொளிகளை எடுத்து போடுகிறேன். தொடக்கம் எப்படி ஆரம்பிப்பது, கோட்டையின் எல்லாம் லெவலும் எந்த மாதிரியான அடிப்படை கொண்டது, 1 to 17 வரைக்கும் எந்த வரிசை அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆரம்பம் முதல் விளையாட்டு யாருக்கும் புரிய போகுது. முதலிலும் எனக்கும் அப்படித்தான் இருந்தது. இங்கு லெவல் மட்டும் தான் பண்ண போகிறோம். லெவல் போக போக 2 20 நிமிடம், 4 40 நிமிடம், 8 50 நிமிடம் கடக்க நாட்கள் அதிகரிக்கும். நம்ம கோட்டை தாக்கியவர்களின் கோட்டையை பலிக்கு பலி வாங்கும்போது எதிராளி ஹீரோக்கள் அழிக்க பாதியில இறந்த நம்ம ஹீரோக்களை உயிர் வர வைக்கும் மந்திரம் ரிவைவ் ஸ்பெல், உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம். ஐஸ் PLOCK ஸ்பெல், பனிமலை மந்திரம். ரீகால் ஸ்பெல். இந்த வார்த்தைக்கு தமிழ்ல சொல்லே இல்லை. அதனால நம்மளே புது பெயரை வச்சுக்கலாம். மறுவாயில் மந்திரம். எர்த் கிராவத் ஸ்பெல், ராட்சதவேர் மந்திரம். இன்விசிபிள் ஸ்பெல், எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாமல்
வைக்கும் மந்திரம் வேட்ஸ்வெல் வவ்வால் வவ்வால் ஸ்கெலிட்டன் ஸ்பெல் மண்ணிலிருந்து மொத்த எலும்பு கூடு படைகளை வரவழைக்கும் மந்திரம் ஹார்ட்ஸ் ஸ்பெல் பொறுமையாய் வரக்கூடிய படைகளை மிக வேகமாக செயல்படுத்தி தாக்குதலை சீக்கிரம் முடிக்கக்கூடிய மந்திரம் இது. ஃப்ரீசர் செல் உரைய வைக்கின்ற மந்திரம். ஆமால இது போல இன்னொன்னும் இருக்குல்ல. ஜம்ப் ஸ்பெல் இவங்களால முதல் சுவரை இடிக்கத்தான் முடியும். அதனால இவங்கள தாவ வைக்கிற மந்திரம். இந்த வார்த்தை வாயில் வரல, அதனால ஒவ்வொரு எழுத்த சொல்லி இந்த இடத்த கடக்குறேன். EARTHQUAKE ஸ்பெல் எதிரிகளின் கோட்டையை பூகம்பம் மந்திரத்தை போட்டு கொஞ்சம் சீக்கிரம் விளையாட்டை முடிக்கலாம். பாய்சன் ஸ்பெல் எதிரிகளின் கோட்டை தாக்குதற்கு முன் இங்கு பாதுகாப்பிற்கு இருக்கும் ஹீரோக்களையும் மற்ற வீரர்களையும் நஞ்சு மந்திரத்தை போட்டு நம் வீரர்கள் ஆவது கொஞ்சம். ராக் ஸ்பெல் பெரும் கோபம் உடைய மகாபலியாய் நம்முடைய வீரர்களின் மீது இந்த மந்திரத்தை போட்டு இதுவும் கொஞ்சம் சீக்கிரம் முடியட்டுமே. விளையாட்டா சொன்ன ஹீலிட்டிங் ஸ்பெல் வீரர்களை எதிரிகளின் தாக்குதலில் குறையும் சக்தியை அவர்களின் சக்தியை ஏற்றும் மந்திரம். லைட்டிங் ஸ்பெல் நம் வீரர்களை தாக்கி அழிப்பதற்கு முன் இந்த மின்னல் மந்திரத்தை LABORATORY ஆய்வகத்தில் மந்திர திரவங்களையும் கேரக்டர்களுக்கும் மொத்த லெவலையும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கோல்டு ஸ்டோரேஜ் தங்க சேமிப்பு கிடங்கு, கோல்டு மைன் தங்க சுரங்கம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வரணும் பார்த்தாலே 48 மணி நேரம் தேவைப்படுது. எலக்சஸ் ஸ்டோரேஜ் ஊதா திரவ அமுதம் ஊதா அமுதம் திரவத்தை எலக்சர் கலெக்டிங்ல இதுவும் பார்த்தா அது போல தான் 48 மணி நேரம் தான் ரெண்டும் அதே நேரம்தான். இது எவ்வளவு தேவைப்படுகிறதோ எல்லாத்துக்கும் டெவலப் ஏற்ற தேவைப்படுகிறது. அதிகமாக காலியாகிவிட்டால் மீண்டும் விளையாடி. காணொளி வீடியோ எடிட் பண்ணுவதில் எல்லோருமே அதில் நல்லா பண்ணுறவங்க இருப்போம். ஆனால் இதில் மட்டும் சுத்தமாக வரவே வராது. இருந்தாலும் விடாப்பிடியாக கட்டுரை எழுதி அதுக்கான பழக்கத்தில் வந்தவங்க கிடையாது. யூடியூப் முதல் படி மூலம் படியாவது ஏதாச்சும் கற்றுக்கணும் என்று வீடியோ கேம் மூலமாக நம்ம அறிமுகம் ஆகிறது பார்க்கலாம். நான் அதை எப்படி கொண்டு போகிறேன்னு பிரச்சனையே வாய்ஸ் பேசுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. பின்னாடி ஒலி, அதாவது பேக்ரவுண்ட் ஒலி கண்டிப்பாக அடிக்கடி பேசியதை பார்த்து திரும்பவும் பண்ணுவது, திரும்ப திரும்ப பார்த்து சரியா இருக்கா இல்லை. கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும், லைக் போடாவிட்டாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டாலும் காணொளியாவது முழுமையாக பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். சும்மாதான் மறக்காம அந்த இரண்டையும் பண்ணுங்க. காணொளி பிடிச்சிருந்தா
பிடிக்கலையா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதனுடன் மேக பார்த்த நல்ல விளங்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன்.